சண்டைனா சட்டை கிளியத்தாயா செய்ய, சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? ஒரு இடம் மட்டும் எனக்கு அதுல ஒரே ஒரு விளக்கம் கொடுங்களேன். இப்ப இந்த நோக்கம் இருக்கின்றது, இது எக்ஸிஸ்டிங் செட்டப்ன்றது. இப்ப திரு செந்தில் அவர்கள் சொல்றது, பல அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் வாங்குறதும் தவறு, கொடுப்பதும் தவறு, அப்படி யாராவது கேட்டா புகார் அளிக்கக்கூடிய எண்கள்னு இருக்குல்ல, இதைத்தானே அவர் செய்யறாரு. இதுல என்ன புதுசா செய்யறாருன்ற ஒன்றும் அப்படி ஒண்ணு ஒளியில இந்த ஆட்சி மீதும் அந்த குற்றச்சாட்டு வந்துருச்சு இந்த 60 நாள்லன்றதையும் எப்படி எடுத்துக்கிறது? ஆமா சார், நீங்க செந்தில்வேல் சார் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி, கடந்த காலங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக லஞ்ச புகார்களுக்கு அந்தந்த அரசு அலுவலகங்களில் எண் போட்டிருக்கு. ஆனா தமிழக வெற்றிக் கழகம் போன்ற, விஜய் போன்ற ஒரு புதிதாக வந்தவர்கள், ஆட்சிக்கு வந்தவர்கள், அந்த வாட்ஸ்அப் நம்பர் இதை அதிகமா பகிருங்க அப்படின்னு வாட்ஸ்அப் குழுக்கள்ல, இன்ஸ்டாகிராமா, ரீல்ஸா வரும்போது அது கொஞ்சம் கூடுதல் கவனம் பெற்றிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அதனால ஊழல் அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம் மட்டுப்பட்டிருக்கான்னு கேட்டா வடிவம் மாறி இருக்கு அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் நம்ம போனோம்னா சார், கடந்த காலங்களில் ரிஜிஸ்டர்கள் தயக்கமே இல்லாம லஞ்சம் பெறக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஏஜென்ட் வழியா வாங்குறாங்க. நான் ஒரு பத்திரப்பதிவு துறையில கூடிய ஒரு நண்பர்கிட்ட கேட்கிறப்ப, இன்னைக்கெல்லாம் வந்து வடிவம் மாறிடுச்சு சார், ஏஜென்ட் வழியா தான் கொடுக்குறாங்க. கேட்டா தாவேக்கா நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாருங்க ஆன்லைன் வழியா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுல அவர்களுக்கே புரிதல் இல்ல. ஆன்லைன் வழியா முதல் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முறை பதியக்கூடிய பத்திரத்தை தான் பதிய முடியும். அதுக்கு ஒரு மூலப்பத்திரம் முதல் பத்திரமா இருக்கிறதா பதிய முடியும். இன்னைக்கு பல வடிவங்கள்ல அந்த வகையில மாறி இருக்கு சார். இன்னொரு மிக முக்கியமா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பாத்தீங்கன்னா, அரசு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அந்த லைசன்ஸுக்கான கட்டணத்தை நாங்க பண்ட் எதுவும் வாங்கல அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இன்னைக்கு ஆம்னி பஸ்ஸுக்கு சொல்றாங்க. சரி, அதனுடைய என்ஜாய்மெண்ட் யாருக்கு கிடைச்சிருக்கணும்? தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்கணும். 5000 ரூபாய் பள்ளிக்கூடங்கள்ல குறைஞ்சிருக்கணும், ஒரு 10,000 ரூபாய் குறைஞ்சிருக்கணும் பீஸ். அது எதுவுமே குறையலையே. அப்ப நம்ம அந்த வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன் சார், அதனுடைய வடிவம் வேறு வகையில மாறி இருக்கு. இன்னைக்கு அந்த வடிவம் தான் மாறி இருக்கிறதே ஒழிய, இன்னொன்று தொடர்ச்சியாக அந்த ஞான சௌந்தரி அவர்கள் வழக்கு போட்டிருந்தாங்க சார். அது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர். நீங்க வழக்கறிஞர் பணியில தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல, இமாலய அளவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சார். கிட்டத்தட்ட அவர்கள் போட்டிருக்க அந்த மனதிலே அது வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. மாற்றுக் கட்சியினருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது, நீதிபதி அந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான தகவல் பேர் மாற்றுக் கட்சி கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப எந்த விருப்பம் இல்லாம நியாயமான முறையில் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே கிளைமே அதுதான், நியாயமான முறையில் நடந்ததா, எந்த முறையில் நடந்ததுன்னு. இன்னைக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுல சேர்க்க சொல்லிருக்காங்க, மனுதாரருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க, விழுப்புரம் கலெக்டர் சேருங்கிறாங்க. அப்ப இது போன்ற விஷயங்கள் எதிர்மறையா இருந்தாலும் மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசுறாருல்ல சார், உங்க அண்ணன் ஆட்சியில் இருக்காரு, உங்க மாமா ஆட்சியில் இருக்காரு, உங்களோட உறவினர் ஆட்சியில் இருக்காரு, அதனால யார் லஞ்சம் கேட்டாலும் கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் போனா சேர் போடுறாங்கிறார். அன்னைக்கு கடந்த கூட்டங்கள்ல பேசும்போது, எங்க ஊர் பக்கத்துல கூடிய விஏஓ ஆபீஸ் போனா எதிர்பக்கத்துல உட்கார சேரே இல்ல. அப்ப அவர் பல தரவுகளை வந்து அவர் வந்து பேசுகிறார். ஆனா அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். பட் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கறத ஒரு முன்னெடுக்கிறார். பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு முன்னெடுக்கிறார். அது வந்து கவனம் பெறுது, அது கவனமும் பெறுது, அது வந்து மக்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை விட்டுது. ஒரு சில பகுதிகளில் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை நம்ம லஞ்சம் வாங்கினா அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி, அதனாலதான் ஏஜென்ட் வர்றாருங்கிற. அப்ப புதிதாக இன்னைக்கு ஏஜென்ட் வடிவில் வாங்கக்கூடியது, ஏஜென்ட் போய் யாரும் மாற்றி விட முடியும்? அப்ப அது மாதிரியான ஒரு கலச்சூழலும் மாறுது. அந்த கிரவுண்ட்ல சரி பண்ணாத வரையும் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது முதல்வருடைய கனவாக மட்டுமே இருக்கும். இன்னொன்று அமைச்சர்களுக்கு சொல்றாரு, வாகனங்களுக்கு லைசன்ஸ் வாங்குற இடம் பல இடங்கள்ல உங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க யாரும் அரசு அலுவலர்கள்ட்ட பணம் கொடுக்க முடியாது. எல்லாம் டீ கடை, பக்கத்துல இருக்கிற கடை, எல்லாம் டோக்கன் சிஸ்டம் தான், எல்லாம் புரோக்கர்கள், ஏஜென்ட்டுகள் தானே. ஏதோ புதுசா இப்ப சிஸ்டம் மாறின மாதிரி பாக்குறீங்களா? எந்த அரசு அலுவலரும் வெளிப்படையா வாங்குறதெல்லாம் ரொம்ப குறையுது. ஆமா சார், ஆனா பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல கடந்த காலங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு நடத்தி நிறைய பணங்கள் கைப்பற்றுவாங்க சார். இப்ப அது மாதிரி ஒரு பணமுமே உள்ள இல்லங்கிற நான் உள்ள இருந்த நண்பர்கிட்ட பேசுற பொழுது இன்னைக்கு அது ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்காருன்றது உங்க சாமிநாதன் நிச்சயமா ஏற்படுத்தி இருக்கிறார். சாமிநாதன், ஒரு கேள்வி. பெரிய அளவுல ஊழல் மலிந்திருக்கிறது என்பது நீங்கள் எல்லோரும் ஏன் போட்டு இப்படி கார்பெட் போட்டு மூடி மறைக்கிறீங்கன்னு தெரியல. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுல 10,000 கோடி ஊழல்னு நீங்களே பேசிருக்கீங்க. இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்களா இல்லையான்னு சத்தியம் பண்ணி சொல்லணும். நேர்பட பேசல. நீங்க பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கினா 10 ரூபா அதிகமா இருக்கு. அப்ப எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் அதிகரிச்சிருக்குது? இதுல யார் யாருக்கு பங்கு போகுது? மேலிடத்துக்கு பங்கு போதா இல்லையா? இல்ல இப்ப மாத்தி பேசணுமா, வேற மாதிரி பேசணுமா? சுவாமிநாதன், அது வேற வாயி, இது நார வாயி. இல்ல அது எல்லாமே இருக்கிறது சார். நீங்க பணம் வாங்குவது இருக்கு. இல்ல அதுதான், அது வந்து ஊழல் தான், அது வந்து முறைகேடு தான். அது யாருக்கு போகுது? அந்த 20 ரூபாய் யாருக்கு போகுது? அதெல்லாம் இருக்கிறது. அது எனக்கு தெரியல. 20 ரூபாய் 10 ரூபாய் யாருக்கு போச்சுன்னு எல்லாரும் சொன்னீங்க. அப்ப கிட்டத்தட்ட மிக நான் சொல்லல. இல்ல இல்ல அப்ப அதே பேசல. இப்ப நம்ம இல்ல செந்தில் குடிச்ச மாதிரி மூட்டைக்கு 60 ரூபாய். ஒரு நிமிஷம், அன்புமணி ராமதாஸ் சொல்லிருக்காரு மூட்டைக்கு 60 ரூபாய். டெல்டா மாவட்டத்துல பாயிண்டா நான் வரேன். இப்போ இத ஒரு ஆண்டுல ஒரு ஆட்சி காலத்துல கூட சீரமைக்க முடியுமான்னு தெரியல. நோக்கம் நல்ல நோக்கம், பட் அதுல பல இடர்பாடுகள் வரும். ரெண்டாவது அதை ஒண்ணை மட்டுமே வச்சு இவரால் ஆள முடியாது. டெலிவரி பண்ணணும்.
சுருக்கமா சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்ட் மட்டும் அப்போஸ் குளுக்கோஸா முக்கியமா ஒரு பார்ட்டி ஃபண்ட் போயிடுச்சுன்னு சொன்னீங்க. சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் சங்க தலைவர் ராமாராவ் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, 5% கமிஷன் கொடுப்பது இன்னும் ஓயவில்லையே, அதிகாரிகள் வாங்குகிறார்கள், எதிர்த்து கேள்வி கேட்டால் 4 நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் அதிகாரிகள். இப்ப 4 நாளைக்கு முன்னாடி முதல்வர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியதா லஞ்சம் கேட்க கூடாது. சாமானியர்கள்ட்ட வந்து அவர் வாட்ஸ்அப் செயலி கொடுக்குறாங்க, எங்களுக்கு உடனடியா சொல்லுங்கன்னு. அமைச்சருக்கு அறிவுறுத்தியதாக நீங்க சொன்ன மாதிரி அது தகவல் தான். தொடர்ந்து ஊழல் பண்ணக்கூடாது. ஒரே ஒண்ணு இல்ல சார், அவர் ஆட்சி பொறுப்பே இருக்கிறப்ப நான் மட்டும் தான் பவர் சென்டர். இல்ல விஜயன் சார், நீங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியும், மணி சாருக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லா தாலுகா ஆபீஸ், எல்லா அரசு நிறுவனங்கள், எல்லா அரசு இதுலயும் ஒன்னு எழுதி போட்டிருப்பாங்க, லஞ்சம் கொடுப்பதோ வாங்குவதோ சட்டப்படி குற்றம். இந்த அலுவலகத்தில் யாரேனும் லஞ்சம் கேட்டால் புகார் தெரிவிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு இதை இவர் தான் புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி ஒன்னு எல்லாரும் சொல்றீங்க பாருங்க. இது காலங்காலமா இருக்குது சார். ஒன்று. இன்னும் நான் ஒருபடி மேல சொல்றேன் சார், இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னொன்று என்ன பார்வை முன்வைக்கப்பட்டது தாவேகா தரப்புனா, ஒரு முதலமைச்சரை வெளிப்படையாக யாரும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது பெரிய ஸ்டேட்மென்ட்னு சொல்றேன் சார். இதுக்கு முன்னாடி எல்லா முதலமைச்சரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் லஞ்சம் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? எல்லாரும் பேசவே இல்லன்றாங்க. எந்த முதலமைச்சர் சார் பேசல? நான் வீடியோ எடுத்து காட்டில அவங்க சார் எல்லா முதலமைச்சரும் சொல்லிருக்காங்க. இப்ப பிரச்சனை இவர் சொன்னதுதான் பிரச்சனையா அல்லது செயல்படணும்ல? இப்ப நான் ஒன்னு சொல்றேன் சார், இந்த சுருக்கமா சொல்றேன். சு வெங்கடேசன் உங்க கட்சி உங்க கூட்டணி தானே? சு வெங்கடேசன் முதலமைச்சர் துறையிலே நடந்த முறைகேட்ட சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வசமுள்ள நகராட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி வெங்கடேசன் குற்றச்சாட்டு என்ன சொல்றாருன்னா சார், ஒரு தனியார் நிறுவனம் மதுரையில தினமும் 916 டன் குப்பையை அகற்றணும் சார். ஆனா குப்பையை அகற்றுவதற்கு பதிலாக 916 டன் மண்ணை கொட்டி கணக்கு காட்டி ஏமாத்திருக்காங்க கடந்த சில வாரங்களில். அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்களா யாருடா? How do I tell you? திமுக ஆட்சிக்கு போவாங்க. கடந்த சில வாரங்களில் சொன்னது யாரு? சு வெங்கடேசன். லாஸ்டா ஒன்னு சொல்லிறேன். இந்த ஒரு வார்த்தை, உங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. யாரு? ஒரு பெண் வழக்கறிஞர். வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்குகிறார் புசி ஆனந்த்னு. இது அவதூறா இருந்தா அந்த பெண்மணியை கைது செஞ்சிருக்கணும்ல. இந்த பழனி கோயில் விவகாரத்துல ஒருத்தர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்ட உடனே அவரை கைது பண்றீங்க. அப்போ உங்க கட்சியை சேர்ந்த பெண்மணி வெளிப்படையா சொன்னாங்கல்ல, அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊழல் வாங்க செஞ்சாரு புசி ஆனந்த்னு. அவங்களை ஏன் கைது பண்ணல?